ட்ரெயின் நிற்கிது. ஆனால் எந்த ட்ரெயினில் போகிறது செக் பண்ணி தான் போவோம். பார்ப்போம். இல்ல 3 மாசம் ஆச்சு வீட்டுக்கே வரலையே. எங்க போறாரு, என்ன செய்யறாரு யாருக்கு தெரியும்? எந்த காட்டுல சுத்திட்டு இருக்கானோ, எதை பார்த்து நின்னுட்டு இருக்கானோ. யாருக்கு தான் நேரம் கிடைச்ச நேரத்துல நல்ல விஷயங்கள் அனுபவிக்காம போயிட்டு அப்புறம் அனுபவித்த நேரம் இருக்கு. நினைவில்லை நான் நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை. ஸோ கிளம்பியாச்சு, மேலே போயிட்டுருக்கோம். ஸோ மேலே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போவோம், மெட்ரோவில் போவோம். WPK ஸ்கார் செம்மையாக போகுதுங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சோம். இதெல்லாம் வீடியோ தேடா காட்டிகிட்டு இருக்கேன் கேட்டிங்கன்னா, நான் இப்போ தான் பார்க்குறேன். 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் சென்னைக்கே வரேன் திருப்பி. ஸோ சுற்றி பாபு PK ஸ்கார் செம்மையாக இருக்குது. இதில் தாங்க பக்கு பக்குங்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புவோம். PK ஸ்கொயர் டிக்கெட் வாங்கியாச்சு. இதான் QR கோடு. பட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதை ஃபோட்டோலாம் எடுத்து எங்கே யார் ஆமாம் PK ஸ்கொயர் தெரிஞ்சாலாம் நல்லா பழகி இருக்கணும். நான் இப்போ தான் ஒரு 2வது தடவையோ 3வது தடவையோ இப்போ தான் போகிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு தெரியல. டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, ஃபுல்லாக வந்தாச்சு. செக்கிங் பண்ணி பேக்லாம் செக்கிங் பண்ணி பவர் பேங்க் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்தாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா பக்கம் ட்ரெயின் நிற்கிது. ஆனால் எந்த ட்ரெயினில் போகிறது செக் பண்ணி தான் போவோம். பார்ப்போம். PK ஸ்கொயர் இல்ல 3 மாசம் ஆச்சு வீட்டுக்கே வரலையே. எங்க போறாரு, என்ன செய்யறாரு யாருக்கு தெரியும்? எந்த காட்டுல சுத்திட்டு இருக்கானோ, எதை பார்த்து நின்னுட்டு இருக்கானோ. யாருக்கு தான் நேரம் இருக்கு? கிடைச்ச நேரத்துல நல்ல விஷயங்கள் அனுபவிக்காம போயிட்டா அப்புறம் அனுபவித்த நேரமே இருக்காது. நினைவில்லை நான் நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை. பணம் ஒரு தேடல், குணம் ஒரு தேடல், புதுமை ஒரு தேடல், பழமை ஒரு தேடல், உணர்வு ஒரு தேடல், உணர்வு ஒரு தேடல், வினா ஒரு தேடல், விடை ஒரு தேடல். சென்ட்ரல் மெட்ரோவுக்கு செல்லும் அடுத்த ரயில் Next train for Central Metro will be leaving from platform 2. PK ஸ்கார் இருக்கிறதுல பெரிய எக்ஸ்கலேட்டராக இருக்குது. ஸோ சென்னை வந்து ஏறிட்டு இருக்கோம். மேலே போயாச்சு. என்ன பண்ணுறீங்க? மேலே வந்தாச்சு. PK ஸ்கொயர் மேலே போயிட்டே இருக்கோம். PK ஸ்குவாட். ஸோ சுண்டல் வாங்கியாச்சு. கீழே சாண்ட்விச் இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ரவுண்ட் வச்சுட்ருக்கோம். இதுதான் இருந்தாலும் PK ஸ்குவாட். ஸோ மறுபடியும் மெட்ரோ வரோம். ஸோ பார்க் வரைக்கும் வந்தோம். பார்க் டவுனில் வந்து ட்ரெயின் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் இல்லை, என்ன ஆச்சுன்னு. மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரில. ஸோ அதனால் திருப்பி மெட்ரோவில் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இறங்கி ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து பேக் டு ஃபார் கோயிங் இன்
ஆமாம், பிகே ஸ்குவாட் திருப்பி போகிறோம். பிகே ஸ்குவாட் இதுதான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ அப்படியே டவுனில் கீழே போனோம்னா 5th பிளாட்ஃபார்ம், 6th பிளாட்ஃபார்ம். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து கவர்மெண்ட் எஸ்டேட் போட்டிருக்கோம், அதாவது விருந்தினர் மாளிகை, ரிச் ஸ்ட்ரீட்டு. அங்கேருந்து நடந்து போக வேண்டியதான் பிகே ஸ்குவாட். ஸோ அப்படியே கிளம்பலாம். செம்ம அப்படியே அண்டர் கிரவுண்டாக போயிட்டே இருக்கு. இதுக்கு எக்ஸ்கலேட்டர் வச்சா பரவாயில்ல. விமான நிலையம், ஏர்போர்ட்டு, விக்மோ நகர். ஓகே, வந்தாச்சு. ட்ரெயினுக்காக வெயிட்டிங். பிகே ஸ்குவாட் ஃபுல் மெட்ரோ ஸ்டேஷன் செம்மையாக இருக்குது. அப்படியே ஜப்பானில் பார்க்குற மாதிரி இருக்குது. தரமாக இருக்குது பிகே ஸ்குவாட். ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு வரைக்கும். இதுக்கு மேலே இன்னொரு ஜங்ஷனு, அதுக்கு மேலே இன்னொன்று, அதுக்கு மேலே தான் கிரவுண்டே போக முடியும். நம்ம இப்படி ஃபுல்லாக கலந்துருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் பிகே ஸ்குவாட். பிகே ஸ்குவாட் வெல்கம் டு ரிச் ஸ்ட்ரீட். பிகே ஸ்குவாட் ஸோ ரிச் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். இதான் பிகே ஸ்குவாட் ரிச் ஸ்ட்ரீட்டு. ஃபுல் கடை க்ளோஸில் இருக்குன்னா 1 hour இருக்குது. 1 hour என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பிச்சை எடுக்க போகிறோம். பார்ப்போம் பிகே ஸ்குவாட் என்ன நடக்குதுன்னு. தெரியாது. பிகே ஸ்குவாட் ஃபைனலாக வீடியோ பஸ்ஸு பிடிச்சி வந்தாச்சு. ஃபுல்லாக சென்னை பீச்சு. ஆக்சுவலாக இது பீச் கிடையாது, இதுக்கு பின்னாடி தான் கடல். இது அந்த மழை தண்ணி தேங்கிச்சு நியூஸில் சொன்னாங்களா, அந்த தான் இது. ஃபுல் ரொட்டேஷன் பிகே ஸ்குவாட். ஸோ ஃபுல் பீச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எண்டுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த எண்டில் லைட் ஹவுஸ் இருக்குது. கில்லி படத்தில் ரொம்ப ட்ரையாங்கிள் லைட் ஹவுஸு. ஸோ அதுக்கு போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்தோம்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்படியே அங்கே போய் மெமரியல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, நெப்பேர் பிரிட்ஜ் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி எப்படி வந்தோமா அப்படியே ரிட்டர்ன் பஸ்ஸில் கிளம்பி கோயிங் டு கேம் ப்ளே ஸ்டேஷன் இடத்துக்கு போகிறோம். ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் பிகே ஸ்குவாட்.